ஜெயலலிதா மாதிரி ஆயிட்டார் விஜய். ஓப்பனா சொன்னா ஜெயலலிதா மாதிரி அப்ப அப்படிதான் இல்ல அவர் அப்படி நினைச்சுக்கிறாரோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி ஆயிட்டாருன்றதை தாண்டி இப்ப ஜெயலலிதா அவர்கள் பெரிய ஆளுமை, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் அவரை அந்த இடத்துல போய் வச்சிருக்காங்க. நீங்க அந்த சைடு போனீங்கன்னா அவங்களாம் அரசியல் தொண்டர்கள் கிடையாது, அவங்க ரசிகர்கள். இன்னும் அவங்க வந்து தொண்டர்களா மாறல. இன்னும் ஓப்பனா கல்லூரிக்காக சொல்லணும்னா அவங்க விசிலடிச்சாங்க குஞ்சிகள் தான். அவன் அதே ஆர்வம். இப்போ விஜய் சார் அங்கே பேசிட்டு இருக்க ஒருத்தன் சேர் எடுத்து தலையில் வச்சுட்டு ஆன்னு கத்துறான். சொல்ல வராரா தூக்கம் வரான்னு சொல்ல வராரான்னு தெரில. ஆனால் தான் போகிற எல்லா இடத்துலையும் கூட்டத்தை கூட்டி தனக்கு ஒரு பெரிய பிரம்மையான ஒரு பிரம்மாண்டமான மாஸ்க் இருக்க மாதிரி ஒரு கட்டமைக்க நினைக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டாக தான் இருக்குங்க. பாமக பாஜக இருக்கிற இடத்துல நாங்கள் எப்பயுமே போக மாட்டோம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அரசியல் அது நடந்திருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சேர்ந்தவர்களும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து நிறைய வாட்டி தேர்தலில் போட்டியிருக்காங்க. இப்போ அப்படி சொல்கிறாங்க. இது எப்படி மாறும்னு சொல்லுவாங்க. ஆரோட சொல்ல முடியாது. இல்லை திமுக கிட்ட போதான்றதுக்கு நம்ம சொல்ல முடியாது. அந்த கட்சி தான் பதில் சொல்லணும். இன்னும் வந்து இப்போ எப்படியுமே உங்களுக்கு தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கான டைம் எடுப்பாங்க. லாஸ்ட் மொமெண்ட் வரையும் கூட அது வந்து நிச்சயம். காலையில் ஈவினிங் ஒன்று சொல்லுவாங்க, காலையில் ஒன்று டப்புன்னு மாதிரி கூட போய் விடுதலை கட்சி தலைவர் திருமாவளவன் கூட பத்திரிகை கொடுத்துருக்காங்க. அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் கூட வருவாங்க. அதை திமுக போகிறதுக்கான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுனால இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு கூற்று போகுது. இந்த கவர்னர்னு ஒருத்தர்னா அவருக்கு இதுதான் பேசணும், இந்த லிமிட்டுக்கு மேலே அவங்க பேசக்கூடாதுன்னு எந்த எதுவுமே நம்மள்ட்ட கிடையாதுல்ல. எதுவுமே கிடையாது. நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க பாஜகவின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் முன்னிலையிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். கவர்னருக்கு அதிகாரமே இல்லைன்றது தான் சார் கான்ஸ்டியூஷனே. வில் ஆக்ட் அப்பான் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்றது தான் கவர்னருக்கான அதிகாரமே. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு. ஆமாம்மா, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணுன்றது அதிகாரம் கிடையாது, சட்டம் கிடையாது. அது மாதிரி நடந்துக்கங்கன்ற ஒரு அறிவுரை தான், கைட்லைன்ஸ் தான். கைட்லைன்ஸ் வேறு, சட்டம் வேறு. இப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் கவர்னர்கிட்டருந்து எடுத்து தமிழக மாநில அரசுக்கு கொடுக்குறோன்றாங்க. நல்லா அது புரிஞ்சுங்க. தமிழக மாநில அரசினுடைய முதல் குடிமகன் யார்? கவர்னர் தாங்க. தமிழ்நாட்டோட முதல் குடிமகன் யார்? கவர்னர் தான் தமிழ்நாட்டோட முதல் குடிமகன். அப்போ எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து மந்திரி சபையில் தான் முதல். அவர் வந்து முதல் அமைச்சர். மந்திரி சபையில் 34 அமைச்சரில் முதல் அமைச்சர் தான் தவிர அது முதல் குடிமகன் கிடையாது. இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? ஜனாதிபதி தான், குடியரசுத் தலைவர் தானே. மாண்புமிகு ஜவஹர்லால் முர்மு அவர்கள் தானே குடிமகன். அதே மாதிரி இங்கே முதல் குடிமகன் யாரு? தான். அப்போ இதே வழக்க மேற்கு வங்கமும் கேரளாவும் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்குறப்ப எப்படி வாங்கினாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக அந்த நாட்டை ஆளுகிற முதல்வர், நல்லா புரிஞ்சுங்க, அந்த நாட்டை ஆளுகிற முதல்வர் தான் வகிக்கணும்னு சொல்லி கேஸ் யார்? மேற்கு வங்கமும் வந்து தீர்ப்பு வாங்கினாங்க, கேரளாவும் தீர்ப்பு வாங்கினாங்க. நல்லா புரிஞ்சுங்க. முதல்வர்னு வாங்கினா நேரடியாக நீங்கள் சான்சலர் ஆகிடுங்க, கவர்னர் ஆகிடுங்க. ஆனால் இங்கே முதல்வர்னு வாங்கலை, தமிழக அரசு தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்னருடைய பவர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் உங்களுக்கு இல்லை. இது ஒன்று தான் அவங்க கொடுத்த தீர்ப்பு. நீங்கள் வந்து சிண்டிகேட்டில் தலையிடலாம், தேர்தலில் தலையிடலாம், வேந்தரில் கூப்பிட்டு பேசலாம். கவர்னருக்கு உண்டான எல்லா அதிகாரம் முன்னாடி இருந்துச்சோ அது எல்லாமே இருக்குது வேந்தருக்கு. துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மட்டும்தான் அவர்கிட்ட பறிக்கப்பட்டிருக்கு ஆஸ் பர் நீதிமன்றம் தீர்ப்பு படி. இதை இங்கே யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. அவர் துணைவேந்தரை நியமிக்க முடியாது, அவ்வளோதான். ஆனால் அவர் வந்து துணைவேந்தரை நியமிக்கிற ஒரு குழுவில் அவரும் ஒரு அங்கம், பல்கலைக்கழக யூஜிசியில். அதுக்குள்ள அவர் பவர் இருக்குது. அங்கே நடக்கக்கூடிய வரவு செலவுகளை பார்க்கறதுக்கு அவர் பவர் இருக்குது. சிண்டிகேட் உறுப்பினர்களை நியமனம் பண்ணுற அவர் பவர் இருக்குது. எல்லா பவர்ஸுமே இருக்குது. அதனால தான் அவர் கூட்டத்தை கூட்டுறாரு. அப்போ கூட இந்த தீர்ப்பு நான் சொல்கிறேன், மாநில தமிழக அரசுன்னு சொல்கிறதையே வந்து நம்ம ஏற்றுக்க மாட்டோம். தமிழக அரசுன்னு சொன்னால் தமிழக அரசினுடைய முதல் குடிமகன் மாண்புமிகு கவர்னர் அவர்கள் தான். மறுபடியும் கவர்னர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க தான் நான் வைக்கிறேன். சட்டப்படி போனால் அது எந்தளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஓகே சார். நீட் தொடர்பான விஷயங்கள் தொடர்ந்து பரபரப்பாகவே இருக்குது. நேற்று நடந்த மே 4ஆம் தேதி நடந்த நீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் வந்து ஒரு இடத்துல ஒரு பையனோட பூணூலை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலும் பல இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களோட தாலியை கட்டி வந்து வச்சுட்டு அந்த எக்ஸாமுக்கு எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல அந்த பட்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறது? பெண்களோட தாலியும் பூணூலும் கம்பேர் பண்ணுறப்போ தாலிக்கு கொடுக்காம தாலிக்கு பெருசாக போராட்டமே நடக்கல, பூணூலுக்கு மட்டும் ஏன் போராட்டம் நடக்குதுன்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு பெண் தாலியை கட்டி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இல்லை, அதான் சொல்கிறேன், ரேராக நடக்கிறதா. என்னன்னா, கல்யாணம் ஆகி ரொம்ப ரேராக கல்யாணம் ஆனவங்க தான் நீட்டுக்கு எழுத வராங்க. ஏன்னா நீட்டுக்கு வந்து இப்போ வயது வரம்பு கிடையாதுனால எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. அதை நம்ம வரவேற்கணும். முதல்ல வந்து நீட் எழுதுகிறப்ப அதில் வந்து தெளிவாக அதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க.
ஆனால் இது வந்து புதுசாக நடக்கிறதில்ல. நீங்கள் வந்து ஆபரணங்களோ அது தாலின்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. உடலில் எந்த ஆபரணங்கள் கூட இந்த அருணா கயிறு கூட அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் எந்த வேர்ல்டில் வேணால் வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் எந்த ரூபத்தில் வேணால் காப்பி அடிக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்க முடியும். இன்றைக்கி வந்து ஏஐ ஃபார்முலா ஆகட்டும், செயற்கை நுண்ணறிவு மூலம் என்ன வேணால் பண்ணலாம். அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதை முன்னாடியே சொல்லிடுறாங்க. இந்த தெளிவு தென் மாநிலங்களில் மட்டும் இருக்குது, வட மாநில எல்லா மாநிலம் அது நீட்டுன்றது ஒட்டுமொத்த இந்திய தேசிய மருத்துவ கவுன்சில் தாங்க நடத்துது. அதுக்கு வந்து இந்த மாநிலம் அந்த மாநிலன்ற பாகுபாடுலாம் கிடையாது. இங்கேயே பூணில் கட்டிட்டு நிறைய பேர் போயிருக்காங்க, தாலியை கட்டி வச்சு போயிருக்காங்க, கம்மலை கட்டி வச்சு போயிருக்காங்க, மூக்குத்தி எதுவுமே நீங்கள் அணியக்கூடாதுன்றது நம்ம எல்லா வருஷமும் தாலி கட்டு போகிறது நடந்துதான் இருக்கு. இந்த வருஷம் மட்டும் தான் பூணூல் கட்டி போனதுக்கு இல்லை. அது போன வருஷம் வந்து வினைத்தாள் லீக்குன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரப்போ இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அது அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, முறைகேடு பண்றாங்க, தேர்வுக்கு முன்னாடி தேர்வின் போதும் தேர்வுக்கு அப்புறமா முறைகேடு பண்றாங்கன்னு சொல்லிட்டு 3 வருஷம் டிபார் பண்ணது நியாயமா இருக்குமா? ஏன் அப்படின்னா ஒரு நார்மலாக வந்து 10th + 2 எக்ஸாம் கிடையாது, சரி ஓகே ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு டாக்டர் மாதிரியான விஷயங்கள் காலம் பூரா அவன் டாக்டராக இருக்க போகிறான், வரப்போவே ஒரு நெகட்டிவான ஒரு ஷேடோட அவன் வரப்போ அவனை 3 வருஷம் மட்டும் டிபார் பண்ணுறது நியாயமாக இருக்குமான்னு ஒரு கேள்வி. இல்லை, முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த நீட்டு வந்து எழுதுறதுல இந்த முறைகேடு பண்ணுறது, வினாத்தாள் லீக் பண்ணுறதுலாம் டாக்டர்ஸாக படிக்க போகிறவன் பண்ண மாட்டான், அந்த வேலையை பண்ண மாட்டான் ஸ்டூடெண்ட்டு. அதுக்குன்னு ஒரு ஏஞ்சஸ் இருக்கும். அவன் வந்து சாசை காட்டுவான், சார் நாங்கள் வந்துட்டு பேப்பர்ஸ் வச்சுருக்கோம், இவ்வளோ பணம் கொடுங்க, நாங்கள் இது பண்ணுறோம். அதில் சில பேர் விழலாம். அதில் தான் எச்சரிக்கையாக பண்ணி இது வாட்டி ஸ்டாப் பண்ணாங்க. போன வாட்டி வந்து ஒரு அவப்பேர் கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டுச்சு, வினாத்தாள் லீக் ஆகிடுச்சு, இது நம்பகத்தன்மை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஒரே சென்டர்லேருந்து அதிகமாக. ஆமாம், அதனால வந்து ஆமாம், அதனால ஒரு கவர்மெண்ட் ஒரு அனுபவம் தானேங்க. அந்த அனுபவம் பண்ணோன்னே இப்போ ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எதுவுமே அது பாசிபிள் இல்லைங்க. எல்லாமே கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும். இப்போ ராஜஸ்தானில் இப்போ பிடிச்சிருக்காங்க, 7 பேர் பிடிச்சி டிபார் பண்ணியிருக்காங்க. இங்கேயே 2-3 பேரை பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு அபகாரம் வச்சு 3 வருஷம் நீங்கள் எழுதக்கூடாதுன்னு சொல்கிறது ஏன் அப்படின்னா, இதை பார்த்து மற்ற மாணவர்கள் பயப்பட வேணும். என்னுடைய தனிப்பட்ட முறையில் கேட்டினா எந்த மாணவர் பண்ண மாட்டான். தவறு நீ ஈடுபட்டிருக்க, உன்னோட மருத்துவ கனவே சிதைக்கப்படுதுன்ற மாதிரி கொண்டு வராம ஏன் 3 வருஷம் உனக்கு ஒரு டைம் லிமிட் கொடுக்குற மாதிரி இருக்கு? போதுங்க, முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், எந்த மாணவனும் இருக்கிற வேலையை விட்டுட்டு வினாத்தாளை லீக் பண்ணுறதுக்கான வேலைகள் போக மாட்டான். ஒரு டாக்டரோட படிக்கிறவன், ஒரு டீசன்சி பீப்புள் தான் உள்ளே வருவாங்க. அவன் வந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டு எங்கே வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகுது, அதை நம்ம எதனா பண்ண முடியுமான்னு பண்ண மாட்டாங்க. மாட்டினவங்க 7 பேர், மாட்டதான் 700 பேர் இருந்தால் என்ன பண்ணுறது? அது ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே இதுவரை நீங்கள் இப்போ சொன்னீங்க பாருங்கள், பூணில் கட்டி வைக்க சொல்கிறாங்க, கம்மலா, இதையும் மீறி சில பேர் பண்ணுறாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எல்லாருமே நம்ம ஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா குறைந்தபட்சம் இப்போ வந்து எவ்வளோ தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எவ்வளோ பாதுகாப்பு, இசட் பிரிவு பாதுகாப்பு, ஒய் பிரிவு, அதே மீறி தலைவரை வந்து சுடுறானுங்க, சாகுறாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதே மீறி சில விஷயங்கள் நடக்குது இல்லை. முடிந்த அளவு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பண்ணுறாங்க. அதே மீறி நடக்கிற விஷயங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது 3 வருஷன்றது ஒரு ட்ரையலாக பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிக பேர் மாட்டினாங்கன்னா சட்டங்கள் கடுமையாக்கப்படும். சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுனா தண்டனை வரும்ன்ற பயந்துனா யாரும் அந்த வேலையில் ஈடுபட மாட்டாங்க. ஓகே சார். இப்போ திமுக எதிர்ப்பு மட்டுமே வச்சிருக்க கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட பி டீம் அப்படின்ற ஒரு பார்வை வந்து இருக்குல்ல, அது நியாயமான பார்வைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லைனா உங்களோட பாஜக தான் திமுக எதிர்க்குதுன்ற மாதிரி ஒரு போர்வையை வந்து திமுக ஏற்படுத்துதா? இல்லை, இப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் இல்லை. அவர் வந்து 5 வருஷம் ஆட்சியில் கிடையாது. அப்போ வந்து திமுக ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு பொது எதிரியை உருவாக்குறாங்க. எப்போதுமே திமுக எப்படின்னா ஒரு எதிரியை உருவாக்கிப்பாங்க, அதை வச்சு தான் சண்டை இடுவாங்க. அவங்க அட்டக்கத்தி வச்சு தான் சண்டை போடுவாங்க. எப்போதுமே திமுக நேரடியாக வால் எடுத்து சண்டை போட மாட்டாங்க. அட்டக்கத்தியாக அவங்க யூஸ் பண்ணுறது யாருன்னா கவர்னர் தான் யூஸ் பண்ணுவாங்க. கவர்னருக்கு வந்து அதிகாரம் வந்து கவர்னர் மாளிகையோடு முடிஞ்சிருச்சு, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள் தான். ஆனால் கவர்னர்கிட்டயே சண்டை போட்டு அவரோட வாயிலாக மத்திய அரசை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ எதிரியால் வீழ்த்தணும், எதிரிகிட்ட வந்து இவர்களை விட நாங்கள் உத்தமமானவர்கள், இவர்களை விட நாங்கள் மேன்மையானவர்கள், இவர்களை விட நாங்கள் திறமையானவர்கள், இவர்களால் தான் நம்ம முன்னேறாமல் இருக்கிறாலும் ஒரு பொது எதிரியை உருவாக்கி அந்த கண்டென்ட்டை வந்து மக்கள் மத்திய பதிய வச்சுக்கிட்டே இருக்கிறது திமுகவோட தேர்தல் ஸ்ட்ராட்டஜி. அது இப்போதைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியில் பிஜேபியில் இருக்காங்க. ஏன்னா போன வாட்டி மோடி அவர்கள் தான் போனாங்க. கவர்னர் இப்போ அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே பயன்படுத்துகிறாங்க. போராட்டத்தில் திராவிடத்துக்கு நெகட்டிவாக பேசுறாரு, போராட்டம்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நெகட்டிவாக பேசுறாரு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்க ஒரு லெகசி, ஒரு ஐடியாலஜியை நெகட்டிவாக அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. சம்மந்தமே இல்லாமல் கால்டுவெல் பற்றின விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசிகிட்டே இருக்காரு. ஆமாம், அவர் பேசக்கூடாதுன்ற எந்த இதுவும் இல்லை. இப்போ ஒரு கவர்னராக இருக்குன்னா கவர்னருக்கு இதுதான் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது, என்ன சட்டங்கள் இருக்கா, வரைவு இருக்கா, எதுவுமே இல்லை. அவர் தான் சார்ந்த கொள்கையும் தன் மனதில் பட்டதும் பொது வழியில் சொல்கிறாரு. சனாதனம் அவருக்கு பிடிச்சிருக்கு, பொது வழியில் பேசுகிறாரு. ஜெய் ஸ்ரீராம்னு அவர் கடவுளை பொது வழியில் சொல்கிறாரு. பாரதியாரை பிடிச்சிருக்கு, பாரதியாரை பற்றி பேசுகிறாரு. இந்த கவர்னர்னு ஒருத்தர்னா அவர் இதுதான் பேசணும், இந்த லிமிட்டுக்கு மேலே அவங்க பேசக்கூடாதுன்னு எந்த இதுவுமே நம்மள்கிட்ட கிடையாதுல்ல, எதுவுமே கிடையாது. இவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா கவர்னர்ன்றது கவர்னர் மாலையை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவர் இப்படி கிடையாது. தமிழை கற்றுக்கிறாரு, நம்மளோட இலக்கியங்களை படிக்கிறாரு, நம்மளோட தொன்மையான கலாச்சாரங்களை புரிஞ்சுக்கிறாரு. பொது வழியில் அவருக்கான பங்களிப்பை அவர் தராரு. இதை பேசணும் பேசக்கூடாதுன்னு அவருக்கு யாருமே சட்டம் சொல்ல முடியாதுல்ல.
இப்போ கவர்னர் இதுதான் பேசணும் தமிழக அரசு எழுதி தருது சட்டமன்ற உரையாது. நீங்கள் போயிட்டீங்கன்னா, நீங்கள் மகாகவி பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு போனீங்கன்னா இதை தான் பேசணும், இதை தாண்டி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் போய் உரை வாசிக்கிற விஷயமும் கிடையாது. கவர்னர் மாளிகை விட்டு வெளியே வந்துட்டார்னா அவருக்கான மனதில் என்ன தோன்றுதோ, அவருக்கு என்ன பிடித்திருக்குதோ, அவருக்கு பிடிச்ச சப்ஜெக்டை பொது வழியை சொல்கிறதுக்கான எல்லா அதிகாரம் அவர் இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, இது இன்றைக்கி நேற்று இல்லை, இப்போ காலங்காலமாக 1947 அந்த அதிகாரம் கவர்னர்கிட்ட இருக்குது. எந்த கவர்னர் அதை யூஸ் பண்ணல. எப்படி தேர்தல் கமிஷனில் மிகப்பெரிய அதிகாரம் குவிந்திருந்தாலும் அது எந்த கமிஷனும் யூஸ் பண்ணாமல் டிஎன் சேஷன் அதை யூஸ் பண்ணி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரோ, அந்த மாதிரி இப்போ அந்தந்த கவர்னர்ஸ் அவர்களுக்கான கண்டென்ட்டை பொது வழியில் சொல்கிறாங்க. இது எந்த தவறும் கிடையாது. ஏன் பேசுகிறீங்க, ஏன் பேசுறீங்க நீங்கள் கேட்கவும் முடியாது, ஏன் பேச மாட்டேன்றீங்க நீங்கள் சொல்லவும் முடியாது. அவர் கருத்தை அவர் பதிவு பண்ணுறாரு, அவ்வளோதான். ஓகே சார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அதிமுகவினர் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் ஒரு மறைமுக கட்டளை போட்டிருக்காருன்ற விஷயங்கள் செய்தி வருது. அதிமுக தொண்டர்களுக்கு இந்த கூட்டணியில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையோன்றதை தானே இந்த ஒரு விஷயம் காட்டு. இல்லை, அப்படி கிடையாது. எடப்பாடி அவர்கள் தெளிவாக எப்படி எங்களுடைய மாநில தலைவர் நயனார்ஜி பொது வழியில் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் கூட்டணி சம்மந்தமான கேள்வி கேட்டால் ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறார். கூட்டணி சம்மந்தமான முடிவை தேசிய தலைமை தான் எடுக்கும். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்கள் தான் பர்சனலாக பேசினா, அவங்க தான் அது சம்மந்தமாக அறிவிப்பாங்கன்னு எப்படி அந்த ப்ரெஸ் மீட்டை அவர் அழகாக ஹேண்டில் பண்ணுறாரோ அதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த தொண்டர்களும் ஹேண்டில் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். கூட்டணியும் வந்தாச்சு, ஜெல்லாயாச்சு. இனிமேல் தொண்டர்கள் ஒரு வருஷம் ஜெல்லாகணும். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிகப்பெரிய பொதுக்கூட்டங்கள்லாம் நடக்க போகிறப்ப தொண்டர்கள் விலகி இருக்கக்கூடாது. அப்படின்றப்ப கூட்டணி சம்மந்தமாக ஒவ்வொரு தலைவரும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸும் அவருக்கு மனசில் தோன்றிய கதைகளை தாந்தோதித்தனமாக யாரும் பேசக்கூடாது. எப்படி பிஜேபி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஸ்டாண்டுக்குள்ளே வந்துருச்சோ அதேமாதிரி ஏடிஎம்க்கு ஒரு கட்டுக்கோப்பான ஸ்டாண்டில் வந்துருங்க. இப்போ போய் நீங்கள் ஜெயக்குமார் கேளுங்க, முன்னாடி எவ்வளோ பேசியிருந்தார், இப்போ எதனா பேசுகிறாரா? இப்போ கேட்டிங்கன்னா அந்த முடிவு எங்களுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர் தான் எடுப்பான்ட்டு அவர் விலகிடுவார். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தோற்றம் அப்படின்ற விஷயம் அது விடுங்க, அது முடிஞ்சு போச்சு. ஒருத்தரையும் அரசியல் நிரந்தர எதிரிஇல்லை, நிரந்தர நண்பன் இல்லை, அதுள்ள போக முடியல. அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு டிசிப்ளினாக போகணும். ஏன்னா இது டிசிப்ளின் தெரிஞ்சு இது வெற்றியான கூட்டணின்னு தெரிஞ்சாதான் அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இங்கே வரும். வெளியில் இருக்க கூட்டணி இது வெற்றி பெறும், நம்ம குறைந்த சீட்டு கிடைச்சாலும் நம்ம இதில் போய் நம்ம பிரயாணிக்கிறோம், நம்ம இது மூலம் 10 எம்எல்ஏ பெறலான்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும்னா நம்ம உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுருக்க முடியாது. அது எப்படி பிஜேபி ஒரு டிசிப்ளினான ஒரு டிசிஷன் எடுத்ததோ அதே டிசிஷனை எடப்பாடி எடுத்து அவங்க கட்சிக்காரர்கள் சொல்லியிருக்காங்க. தவிர இது எதுவுமே கிடையாது, இது வரவேற்கத்தக்கது. அப்போ தான் கூட்டணியினுடைய பலம் எதிராளிக்கு புரியும். ஓகே சார். அதே மாதிரி இன்னுமே அதிமுக தாவேக்காவோட கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல? வெயிட் பண்ணுறாங்க சொல்கிறான். பிஜேபியும் ட்ரை பண்ணுறாங்க. பிஜேபி நம்ம சொல்லியிருக்கோம், எங்கள் நாயனார் கூட கேட்குறாரு, வாங்க விஜய் கூட்டணிக்கு போகும், நாம் தமிழர் சீமான வரவேற்கிறோம், எல்லாருமே வரவேற்கிறோம். இப்போ அல்டிமேட்டாக தாவேக்கா யாரை எதுக்குறாங்க? திமுக தானே எதுக்குறாங்க. பிஜேபி சீமானவர் யாரை எதுக்குறாங்க? திமுக தானே எடுக்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் திமுக எதிர்க்கிறதுனால நாளைக்கு 4 பக்கம் கூட்டணியாகுது, 4 முனை போட்டியாகுது. அது இருமுனை போட்டியாக ஆச்சுன்னா இந்த ஓட்டுக்கள் செதறாமல் இங்கே வரும். அப்போ வீழ்த்துறதுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகமோ நாம் தமிழர் கட்சியும் பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டணி பலம் எழுந்துடும். அப்போ அந்த கூட்டணியில் இருக்க கட்சியே பாதி கூட்டணி போயிட்டு இங்கே வந்துடும். அப்போ திமுக தனிமைப்படுத்தப்படும். நல்லா தெரியும். இது வெற்றி கூட்டணி ஆயிடுச்சுனாவே அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பேசுகிற அரசியல் அவங்களுக்கு தெரியாதா? இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவனுக்கு தெரியாதா? அங்கே இருக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரனுக்கு தெரியாதா? வேல்முருகனுக்கு தெரியாதா? 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரியாதா? மனிதநேய மக்கள் கட்சிக்கு கூட ஜவஹர்லாலுக்கு தெரியாதா? காங்கிரஸுக்கு தெரியாதா? காங்கிரஸும் திமுக மட்டும் அங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பார்க்குறப்ப இங்கே விட அங்கே அதிகமாக இடம் கிடைக்குதுன்றது ஒரு கான்செப்டும், இங்கே ஜெயிக்கிறதுக்கான தன்மை கம்மியாக இருக்குது, அங்கே ஜெயிக்கிறதுக்கான தன்மை கூடுதலாக இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வரப்போ அந்த கூட்டணி நிலைத்தன்மை இல்லாமல் சீர்குலைந்து போடும். நிலைகுலைந்து சீர்குலைந்து போகிறப்ப நம்மளுடைய பலம் கூடும். அதற்கான ஒரு கட்டமைப்பான ஒரு கூட்டணி அமைக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. காலம் தான் இப்போ இருக்க ஒரு வெற்றியான கூட்டணி அப்படின்னா திமுக கூட்டணி தான். கடந்த எல்லா தேர்தலுமே திமுக கூட்டணி ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. அப்போ அதிமுக பக்கம் இருக்க கூட்டணி கட்சிகள் நினைக்காதா திமுக கிட்ட? என்ன இப்போ பிஎம்கே பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட அலைன்ஸ் சேர்றதுக்கு அவ்வளவு போராடிட்டு இருக்காங்க, ட்ரை பண்றதா சொல்றாங்க. மேபி இந்த சித்திரை திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்க அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திரும்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த பக்கம் இருக்க கட்சிகளும் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? ஏன்னா ஆல்ரெடி கூட்டணி ஆல்ரெடி விக்டர். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. இப்போ வரையும் எங்கேயும் வெளியில போல. இன்னைக்கு வரையும் தேசிய நீட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்தை நேற்று அன்புமணி அவர்கள் அதுவும் சொல்றாரு. அவர் நீ இருமூலை கொள்கைக்கு சொன்னாரு, இதுக்கும் சொல்றாரு. குறைந்தபட்ச ஆதரவு நிலையில் அது வந்துருவாங்க. சரிங்களா? இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. தேமுதிமுக நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அது எந்தளவு உண்மைன்னு தெரியாது. இது ஒரு பக்கம்.
இப்போ ஆப்போசிட்டில் அவங்க போவாங்களா வருவாங்களான்னு யாரோடும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சித்திரை முழு நிலவு சித்திரை திருவிழாவுக்கு வந்து மாண்புமிகு விடுதலை கட்சி தலைவர் திருமாவளவன் கூட பத்திரிகை கொடுத்துருக்காங்க. அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் கூட வருவாங்க. அதை திமுக போகிறதுக்கான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுனால இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு கூற்று போகுது. இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, அன்புமணி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் விரும்புகிறாரு, திரு ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து திமுக விரும்புகிறான்ற மாதிரிலாம் இதெல்லாம் வந்து யூகங்கள் அடிப்படையில் பண்ணுறது தான். பொது வழியில் பூனைக்குட்டி வெளியே வந்தால் தான் அது என்னன்னு சொல்ல முடியும். யூகங்கள் அடிப்படையில் இருக்கிறது தான். ஏன்னா போன தேர்தலில் அதிமுக பாமக வரைக்குமா குறைந்தபட்ச ஒரு கூட்டணி வச்சிருந்தாலே ஒரு குறைஞ்சது 4-5 சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க தான். இல்லை, இப்போ நீங்கள் விக்கிரவாண்டி எலெக்ஷனில் அதிமுக வந்து கூட்டணி விட்டு வெளியே போயிடுச்சு. அதிமுக நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொன்னோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் தான் திரு அன்புமணி அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க நிப்பாட்டணும். அதிமுக ஓட்டும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போனதுனால தான் ஒரு நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை அவங்க எடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம பாராட்டி ஆகணும். அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் நல்ல ரேப்போல தான் இருக்கிறாங்க. இப்போ எப்படி திமுக எதுக்கணுன்ற அந்த கண்டென்ட்டுக்குள்ளே பாட்டாளி மக்கள் கட்சி வருதா இல்லை திமுக கிட்ட போகுதான்றது நம்ம சொல்ல முடியாது. அந்த கட்சி தான் பதில் சொல்லணும். இன்னும் வந்து இப்போ எப்படியுமே உங்களுக்கு தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கான டைம் எடுப்பாங்க. லாஸ்ட் மொமெண்ட் வரையும் கூட அது வந்து நிச்சயம். காலையில் ஈவினிங் ஒன்று சொல்லுவாங்க, காலையில் ஒன்று டப்புன்னு மாறி கூட போயிட்டு நிறைய அது மாறி இருக்கு. நைட்டு ஏடிஎம்கே சொல்லிட்டு போயிட்டு மாநாடுலாம் கலந்துட்டு காலையில் வந்து நாங்கள் டிஎம்கே கூட்டணி செட் ஆகலை, எங்களுக்கு சீட்டு பத்தலைன்னு வைகோ அப்படி அறிவித்த மாதிரிலாம் அறிவிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த கட்சியினோட உள்கட்சி விவகாரம் நம்ம தலையிட முடியாது. ஆனால் என்னுடைய கணிப்பு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைக்கு வரையும் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோதான். ஓகே சார். வேற இப்போ நாம் தமிழர் டிவிக்கு அடுத்து வேற என்னென்ன கட்சியெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஏன்னா வாசன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இந்த கூட்டணியில் இன்னும் நிறைய கட்சிகள் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. இல்லை, இப்போதைக்கு மேஜர் பார்ட்டி இவங்க தாங்க. நம்ம வாசன் ஆல்ரெடி நம்மள்ட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் நம்மள்ட்ட தான் இருக்குது, ஜான் பாண்டியன் நம்மள்ட்ட தான் இருக்கார். புதிய தமிழகத்தினுடைய கிருஷ்ணசாமி வந்து இப்போ நம்ம சாப்கான் ஏடிஎம்கே கூட்டணியில் போனாடி ஒரு வட்டப்புறத்தில் போட்டிட்டார் தென்காசியில். இப்போயும் நம்மக்கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் தான் அது இருக்குது. தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரேமலதா அவர்களும் இன்றைக்கி ஒரு சாப்கான தான் இருக்காங்க. மோடிஜி அவர்கள் பெரிய ஃப்ரெண்ட் அலைன்ஸ் அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் திமுக தான் வேணுன்றதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 கம்யூனிஸ்ட் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், கொங்கு ஈஸ்வரன் ஆகட்டும். இதில் வேலுமுருகன் மட்டும் புத்தகம் இருக்காரு. இங்கே போகலாமா அங்கே போகலான்னு வேலுமுருகன் இருக்காது. முஸ்லீம் கட்சிகள் சொல்லவே வேணாம். மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. முஸ்லீம் லீக் கட்சி அங்கே இருக்குது, அது வரமாட்டாங்கன்னு வச்சு சிறுபான்மையர் வரமாட்டாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கன்னு தெரில. இப்போ கொங்கு ஈஸ்வரன் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறேன்? கொங்கு ஈஸ்வரன் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டாக தான் இருக்குங்க. பாமக பாஜக இருக்கிற இடத்துல நாங்கள் எப்பயுமே போக மாட்டோம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அரசியல் அது நடந்திருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தவர்களும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து நிறைய வாட்டி தேர்தலில் போட்டியிருக்காங்க. இப்போ அப்படி சொல்கிறாங்க. இது எப்படி மாறும்னு சொல்லுவாங்க, ஆர்டர் சொல்ல முடியாது. ஆனால் அங்கே வந்து புத்தகம் இருக்கிறது கொங்கு ஈஸ்வரனுக்கு நல்ல ஒரு மரியாதை இல்லை. அவர் இங்கே வர மாதிரி கூட, ஏன்னா நம்ம கூட்டணியிலேருந்து அங்கே போனவர் தான் அவர். இப்போ அதே மாதிரி வந்து வேலுமுருகனும் வந்து சரியான மனநிலையில் அங்கே இல்லை வர்றது மாதிரி அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி 2-3 சின்ன கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகள் வந்தாருன்னா நமக்கு பலம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் மேஜர் பார்ட்டின்னு அவங்க இதில் யார் சொன்னாங்கன்னா காங்கிரஸ் தான் அவங்க அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க. இல்லை பிஜேபி கூட்டணிக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதேமாதிரி மேஜர் பார்ட்டி அதுக்கடுத்து யாருன்னா 2 கம்யூனிஸ்ட் கண்டிப்பாக பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால அதுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்ற கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் யார் வேணால் வரலாம் நம்ம சொல்கிறோம், வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னா, விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக போயிருந்த ரோட் ஷோ பாஜகவை விட வளர்ந்து விட்டாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு வளர்றதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் பண்ணிட்டு இருந்தார், இப்போ நயனா அவர்கள் பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் காட்டுறப்போ ஸ்பான்டேனியஸாக வந்து விஜய்க்கு வந்து கூட்டம் கூடுது. இப்போ பூத் கமிட்டி மீட்டிங்லாம் அவ்வளோ விஷயம் போட்டுருந்தாங்க. இன்னுமே பாஜக வந்து பல இடங்களில் பூத் கமிட்டிக்கு ஆள் போடாமல் தான் இருக்குது. அப்போ பாஜகவை விட 3வது பெரிய சக்தியாக விஜய் வளர்ந்துட்டாருன்ற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது விஜய் சார் போகிற இடம்லாம் கூட்டம் கூடுன்றது எல்லாருக்குமே தெரியுங்க. அவர் ஒரு நடிகர். அவர் வந்து ஒரு ரிட்டையர் ஆன நடிகர்னா கூட நீங்கள் சொல்லலாம். கரண்ட்டாக பல்ஸ் உள்ள நடிகர். இப்போ நடிச்சிட்டு இருக்கார். ஜனநாயகத்தில் ஒரு படம் போயிட்டுருக்கு, ஒரு படம் ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ கரண்ட்டாக மக்கள் மனதில் இடம்பெறக்கூடிய ஒரு கலைஞர். இன்றைக்கி வந்து ரஜினிக்கு ஈக்குவலாக மக்கள் மனதில் வென்றெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அந்த நடிகர்களுக்கான கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படின்றது நமக்கு ஆர்டம் சொல்ல முடியாது. ஒன்று. 2வது வந்து இப்போ முன்னாடி அவங்க பண்ண அரசியலும் இப்போ நிறைய கொஞ்சம் தெளிவாக பண்ணுறாங்க. முன்னாடி வந்து விஜய் சார் எங்கே ஷூட்டிங் போனாலும் யாருக்குமே தெரியாது. நாங்களாம் அவர் கூட இருந்திருக்கோம். இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து நாளைக்கு இந்த ஷூட்டிங்னா அது வந்து ரொம்ப குறிப்பிட்ட 2-3 பேருக்கு தான் தெரியும். ஏன்னா கூட்டம் கூடிருன்றதால. இப்போ வாலண்டியாக நான் கொடைக்கானல் போகிறேன், இங்கே தான் ஷூட்டிங் பண்ண போகிறேன், ஏன் பின்னாடி தொடராதிங்க, என்னை ஃபாலோ பண்ணி வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக மதுரையில் போய் இறங்குறாரு. அங்கே பிரச்சார வேன் ரெடியாக இருக்குது. அதில் ஏறிட்டு கொஞ்சம் தூரம் ரோட் ஷோ போயிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கொடைக்கானல் போகிறாரு. கொடைக்கானல் போகிற அந்த ஷூட்டிங் நடக்கிறதெல்லாம் பிளாக் பண்ணி பவுன்சஸ் பண்ணுறவங்க கூட இன்றைக்கி செய்தித்தாளில் அரசியலில் பொறுத்த வரைக்கும் செய்ய மாட்டேன், செய்யாதீங்கன்னு சொன்னால் செய்யுங்கன்ற மாதிரி என்ன மோசம். இப்போ வாலண்டியாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வெளியில் போகிறதையும் கூட்டமாக்கி ஒரு செய்தியாக்குன்னு நினைக்கிறாங்க. அதான் அரசியலும் சொல்லலாம். ஓப்பனாக சொன்னால் அதான் அரசியல்.
முன்னாடி வந்து கண்ணுக்கு காது வச்ச மாதிரி தான் அவங்க எங்கேயும் போவாங்க, ஷூட்டிங் முடிப்பாங்க, வெளியே போவாங்க. இன்றைக்கி நான் வாலண்டியராக வரேன், எல்லோரும் வாங்க, என்ன எல்லோரும் வராதிங்க, யாரும் ஹெல்மெட் போடாமல் வராதிங்க, யாரும் வண்டி மேலே ஏறாதீங்க, யாரும் வந்து தட்டியை உடைக்காதீங்க, யாரும் கயிறை பிடிச்சி தொங்காதீங்க, யாரும் சேரை தூக்காதீங்கன்னா அப்போ தூங்குன்னு சொல்ல வராரா, தூக்க வேணான்னு சொல்ல வராரான்னு தெரில. ஆனால் தான் போகிற எல்லா இடத்துலையும் கூட்டத்தை கூட்டி தனக்கு ஒரு பெரிய பிரம்மையான ஒரு பிரம்மாண்டமான மாஸ்க் இருக்க மாதிரி ஒரு கட்டமைக்க நினைக்கிறாரு. அது உண்மையாக பொய்யான எலெக்ஷனில் தான் நமக்கு தெரியும். ஓகே சார். ஆனால் அவர்களோட தொண்டர்கள் வந்து கொஞ்சம் விசித்திரமாக இருக்க மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இருக்க தொண்டர்கள் கை கொடுக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இவங்க வேன் மேலாம் ஏறி அந்த வண்டியை சேதப்படுத்துறதுன்ற விஷயங்கள்லாம் வந்து, அதாவது இப்போ நீங்கள் அரசியல் கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, புரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சி தொண்டர்கள் வந்து தலைமை என்ன சொல்கிறதோ கட்டுப்படுவாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மையார் மேடையில் ஏறி ஒரே ஒரு சவுண்டு எல்லாம் அமைதியாக வரணும்னா ஃபிங்க் டாப் சைலண்ட்டில் எல்லாம் நின்றுவாங்க. ஏன்னா அது ஒரு இராணுவ கட்டமைப்பு மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்பு. உள்கட்சி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உட்காரியானா உட்காந்துருவாங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், உட்கார் தலைவர் பேசுகிறேன்னா சைலண்ட் ஆகிடுவாங்க. இது வந்து அரசியல் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அரசியல் இருக்கக்கூடிய தொண்டர்கள். நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா அவங்களாம் அரசியல் தொண்டர்கள் கிடையாது, அவங்க ரசிகர்கள். இன்னும் அவங்க வந்து தொண்டர்களாக மாறலை. இன்னும் ஓப்பனாக கல்லூரிக்காக சொல்லணும்னா அவங்க விசிலடிச்சாங்க குஞ்சிகள் தான். அவன் அதே ஆர்வம். இப்போ விஜய் சார் அங்கே பேசிகிட்டு இருக்க ஒருத்தன் சேர் எடுத்து தலையில் வச்சுட்டு ஆன்னு கத்துறான், அவர் புசியானது கத்துறா, டே சேரை கீழே விடா, ஏன்டா அப்படி கத்துறா, உட்கார்றா அப்படின்னா. ஏன்னா அவன் அந்த எக்ஸாக்ட் ஆகிறான். அந்த ரசிகர்கள் எக்ஸாக்ட் ஆகிறதுக்கும் தொண்டர்கள் எக்ஸாக்ட் ஆகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா வந்து அந்த ரசிகர்கள் வந்து விஜய் சாரை பார்க்குறதே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறான். தொண்டர்களுக்கு அப்படி கிடையாது. தொண்டர்கள் அவங்களுக்கு தலைவர் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க, தலைவர்லாம் பேர் சொல்லி கொடுவாங்க, டே ராமசாமி என்ன வீட்டிலலாம் இருக்காங்களாம் கேட்பாங்க. ஏன்னா அந்தளவு தொண்டர்களோடு கனெக்ட் ஆவாங்க. இப்போ கடிதம் மூலம், இப்போ கலைஞர் எடுத்துக்கினா உடன்பிறப்பு கைது எழுதிட்டே இருக்கப்ப தொண்டர் கனெக்ட் ஆவார். அண்ணா தம்பிகள் எழுதுற மாதிரி எழுதுவார். இல்லாட்டி அந்த ஊருக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்லாம் கூட பேசுவார். இப்போ போய் ஒரு ஊரில் போய் நாகப்பட்டினத்தில் போய் இறங்கினா மாவட்டத்தில் திமுகவில் பெருங்கட்டில் யாரெல்லாம் வாங்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூண, என் பேர் சொல்லி கேட்குறேன். அந்த இது வந்து மிங்கிள் பண்ணுறது. இப்போ இவர் வந்து ஒரு எட்டாக்கணின்ற இடத்துல இருக்கார். இப்போ விஜய்ன்றது ரொம்ப தூரத்தில் இருக்கார், யாருக்கு நமக்கு இல்லை, அவங்க தொண்டர்களுக்கே, கட்சி நிர்வாகிகளுக்கே ஏற்பட்டாங்க. இப்போ முஸ்தபா போய் வாலண்டியராக கொடுத்தாரு, நான் ஆதரவு கொடுக்குறேன். இன்னி வரையும் முஸ்தபா அவங்க சந்திக்கல. இன்னி வரையும் முஸ்தபாவை விஜய் சந்திக்கல. முபாரக் இல்லை, முஸ்தபா எஸ்டிபி கிடையாது, முஸ்தபா இன்னொரு சின்ன கட்சி வச்சிருக்காரு, முஸ்லீம் கட்சி முஸ்தபா வச்சிருக்காரு, அவர் கொடுத்தாரு. ஐயநாதன் வந்து நான் விஜய்க்கு அறிவுரை கொடுக்கணும், விஜய் சந்திக்கவே விடல. விஜய் வேணாம் ஒன்று வேணான்னு வெளியே வந்துட்டார். ஏன் அப்படின்னா அவரெல்லாம் வந்து விஜய் சந்திக்கிறதே ஜெயலலிதா மாதிரி ஆயிட்டார். விஜய் ஓப்பனா சொன்னார், ஜெயலலிதா மாதிரி அப்போ அப்படிதான் இல்லை, அவர் அப்படி நினைச்சுக்கிறாரோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அப்படி ஆயிட்டாருன்றதை தாண்டி இப்போ ஜெயலலிதா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் அவரை அந்த இடத்துல போய் வச்சிருக்காங்க. எப்படி வந்து சசிகலா நட்ராஜன் வந்து ஜெயலலிதா அம்மையாவுக்கு வந்து எல்லாரும் சந்திக்கிறாங்க, நம்ம கண்ட்ரோலை மீறி யாரும் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தான் கருப்பு புனைப்படைனே ஒன்று ஆரம்பித்தாங்க ஜெயலலிதா அம்மாவுக்குன்னு. அவங்க தான் ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆரம்பித்து அதில் நிப்பாட்டினாங்க. இவங்களை மீறி தான் போகணுன்றப்ப அதுக்கு ரூட் யாருன்னா சசிகலா அம்மாவை சந்தித்தா தான் ஜெயலலிதா அவங்க சந்திக்க முடியும்னு ஒரு ரூட்டை கிரியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் இப்போ புசியானந்த் வச்சுருக்காரு விஜய் சார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இல்லாட்டி அவன் தொண்டர்கள் வந்து சேர் எடுத்து ஏன் கத்துறான்னா அவன் வந்து அவள் தலைவரை பார்த்துட்டான்றது இல்லை, அவன் தொண்டராக தலைவரை பார்க்கல, ரசிகராக தன் ஹீரோவை பார்த்துட்டான்னு கத்துறான். அப்போ அவரை தொண்டராக மாற்றுகின்றதுக்காக தான் இவங்க இந்த கூட்டங்கள் நடத்துகிறாங்க. இப்போ அவர் பின்னாடி போகிறது, இப்போ ரோட் ஷோ பண்ணால் நம்மளும் மோடிஜி அவர்களுக்கு பின்னாடி போகிறோம், எல்லாம் கத்திக்கிட்டே போகிறோமா, கொடியை எடுத்துப்போம், கொடியை வச்சுப்போம், டூ வீலரில் போவோம், மோடி பாரத் மாதாஜின்னு சொல்லுவோம், அவ்வளோ. ஏன்னா எங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குது. ஆப்கி பார் சாக்கோ பார். ஆமாம், எங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்குது. ஆனால் ரசிகர்களுக்கு அந்த புரிதல் இருக்காது. அவன் எக்ஸாக்ட் ஆகிறான், அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இவ்வளோ நாள் திரையில் பார்த்தா அவர் நேராக பார்த்துட்டேன்னு சொல்லி கத்துறான், தலைவா தலைவா தலைவா. நீ இப்போ ரஜினிகாந்த் ஃபோட்டோ எடுக்கிற ஒரு செஷன் நடத்தினாரு, நீங்கள் தெரியுங்களா, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற ராகவேந்திர மண்டலில் ஃபோட்டோ ஷூட் நடத்துறாரு. எல்லார்ட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, நேராக போய் அவரை தொடக்கூடாது, அங்கே போய் நிற்கணும், அவர் அப்படி கை போடுவார், ஒரு ஃபோட்டோ, அவ்வளோதானே. அதையுமே ரஜினிகாந்த் எத்தனை பேர் முத்தம் கொடுத்தான் தெரியுமா? அதையுமே ரஜினிகாந்த் கட்டி கொடுத்தான். எத்தனை பேர் காலில் விழுந்தான். அங்கே ட்ரைனிங் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, இப்படி தான் இருக்கணும், இப்படி போகணும், இந்த இடத்துல நின்னணும், ஒரு ஸ்னாப் தான் எடுப்பாங்க, ரஜினி சார் நீ தொடக்கூடாது, அவரே கை எவ்வளோ பேர் காலில் விழுந்தான், முத்தம் கொடுத்தான், கட்டி பிடிச்சேன். ஏன்னா அவனால் அது அவன் அவனால் அது வந்து எக்ஸாக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறாங்க. காலப்போக்கில் சரியாகவும் நம்புகிறோம் நம்ம. ஓகே சார். இன்னுமே ரஜினி அவர்களோட அரசியல் வந்து இன்னுமே முடியல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மீண்டும் அவர் அரசியலுக்கு வரலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரஜினி அரசியல் வந்து முடிவு பெற்றதாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து அரசியல் சம்மந்தமான கேள்விகளே இப்போ தவிக்கிறார். இப்போ கூட பெஹல்காம் நடந்த இந்த பிரச்சனை கூட அவர் சொல்லிட்டார், தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டார். அரசியல் கட்சி தேர்தலுக்கு இல்லை கண்ணான்னு சொல்லி கடந்து போகிறார். அவர் வந்து எல்லாருக்கான ஒரு நல்ல மனிதராக இருக்குன்னு ஆசைப்படுறாரு.
அவர் வந்து திமுக கூப்பிட்டாலும் போகிறாரு, ஏடிஎம்கே கூப்பிட்டாலும். அங்கே கூட ஏடிஎம்கேவில் ஜானகி அம்மாவுக்கு ஒரு பிறந்தநாள் விழா பண்ணுறப்போ அவர் பொது வெளியில் வீடியோ பண்ணி பேசுகிறாரு. திமுக எந்த விழா கூப்பிட்டாலும் முருகன் மாநாடு நடத்துறப்போ போறாரு, போய் துரைமுருகன் மாதிரியான வயசானவங்க சீரியஸாக ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி இங்கே பிஜேபி எந்த இது கூப்பிட்டாலும் போகிறாரு. இன்னைக்கு வேவ்ஸோடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு நடந்துச்சு மும்பையில், அதுக்கு போய் கலந்துக்கிட்டாரு. தாதே சதாபால் விருது கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவான மனிதராக யாரையும் எந்த எதிரியும் உருவாக்கக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவான்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது.